ஹோட்டலில் கிடைக்கிற பூரி மசாலா எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், அதே டேஸ்ட்லேயே வீட்டில் எப்படி சமைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது வேகிறதுக்காண்டி 2 பெரிய சைஸ் டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வர்ற வரைக்கும் அதை வேக வச்சுக்கோங்க. இப்போது தோல் உரிச்ச உருளைக்கிழங்க பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காண்டி இஞ்சி பூண்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் எடுத்து தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. இதை பின்னாடி மசாலாவில் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா பொடி செய்கிறதுக்கு நம்ம மஞ்சத்தூளை தவிர எந்த ஒரு மசாலா பொடியும் ஆட் பண்ண போகிறதில்ல. 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பெப்பர் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் கடலை மாவில் தண்ணி சேர்த்தும் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொதிநிலைக்கு வந்தோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கொதி வர்றதுக்கு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா பூரி மசாலா ரெடி. ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் கிழங்கு மசாலா வீட்டிலையே ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.